இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. சொத்து குவிப்பு வழக்குல தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறத அடுத்து சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் இவங்க எல்லாரும் பெங்களூர்ல அக்ரஹாரா சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய தலைமையிலான அரசு நேற்று முன்தினம் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றியும் பெற்றது. இதனால சிறையில சசிகலா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த நிலையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செவ்வாய்க்கிழமை பெங்களூருக்கு போறாரு. அவர் பரப்பன அக்ரஹார சிறையில இருக்கக்கூடிய சசிகலாவை நேர்ல சந்திச்சு பேசவும் இருக்காரு. 2 பேரும் பல முக்கியமான ஆலோசனைகளை நடத்த இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமியோட அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் நிறைய பேரும் சொல்றாங்க. இந்த தகவலை கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் வா புகழேந்தி தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பெங்களூர் செல்றத முன்னிட்டு அங்க முக்கியமான சாலைகள்ல பரப்பன அக்ரஹார சிறையினுடைய சுற்றுவட்டார பகுதிகளிலையும் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, வழக்கம் போல தனது வீட்டு பால்கனியில் நின்றபடி தன்னை பார்க்க வந்தவங்க கிட்ட தீபா பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, தமிழகத்துல யாருமே விரும்பாத மக்கள் விரோத ஆட்சி அமைஞ்சிருக்கு. இதை வன்மையா கண்டிக்கிறேன். ஜெயலலிதா வழியில நல்லாட்சி மலர செய்வோம், தொடர்ந்து பணியாற்றுவோம். இந்த ஆட்சி அராஜக கூட்டத்திடம் சிக்கி இருக்கு. அதிமுகவையும் மக்களையும் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துவோம். அதுதான் நமது ஒரே லட்சியமாய் இருக்கும். இதுக்காக இணைந்து போராடுவோம். தமிழக மக்களும் தமிழ்நாடும் எனது இரு கண்கள். இதை நான் தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். என் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. அதை தொடர்ந்து கண்டிப்பா எல்லாத்தையும் காப்பாற்றுவேன். கவலைப்படாதீங்க. நாம தொடர்ந்து ஜெயலலிதாவின் வழியில் பயணிப்போம். நான் சொன்னதை இறுதி வரைக்கும் காப்பாத்துவேன். ஜெயலலிதாவினுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியவர்களை அந்த இடத்திலிருந்து நீக்கணும் அப்படின்னும் தீபா சொல்லியிருக்கிறாரு. ஒரு புறம் சசிகலா தனது கூட்டணியோடு பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட நடவடிக்கை இப்படி தீவிரமா போயிட்டு இருக்க, ஒரு புறம் தீபா இந்த மாதிரியான சொற்பொழிவு மூலமாக தன்னுடைய பதிவை அப்பப்ப பகிர்ந்துட்டு இருக்காரு. தமிழகத்துல பரபரப்பான சூழல் இன்னும் தொடர்ந்த வண்ணம் இருக்கு. தொடர்ந்து சமூக நோக்கோடு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.